அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடைசி நேரத்தில் திரு விஜய்க்கு விசிக தரப்பிலும் ஐயுஎம்எல் தரப்பிலும் ஆதரவு கிடைத்திருக்கிறது. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். கடைசி நேரத்தில் விஜய்க்கு குவிந்த ஆதரவு, ஒவ்வொருவரின் கணக்கு என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சாமிநாதன், நேற்றே விசிக ஆதரவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த ஆதரவு தருவதற்கான வாய்ப்பு இன்று வரை தள்ளி போனது. ஐயுஎம்எல் எப்போதும் நாங்கள் திமுகவுடன் தான் பயணிக்கிறோம் என்று நேற்று உறுதிபட கூறியிருந்தார்கள். இன்று ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலைப்பாடு மாற்றத்திற்கான காரணமாக என்ன புரிந்து கொள்ளலாம்? நிச்சயமா முதல்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நேற்று கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு விஷயத்தை கூறியிருந்தார்கள். நாங்கள் நேற்றும் திமுகவோடு இருந்தோம், இன்றும் திமுகவோடு தான் இருக்கிறோம், நாளையும் திமுகவோடு தான் இருப்போம் அப்படிங்கிற நிலைப்பாடு சொன்னாங்க. இதுல ரொம்ப முக்கியமா அவர்கள் கூட்டணியாக திமுகவோடு தொடர்கிறார்கள். ஆட்சி மீது தாவேகாவின் ஆட்சி மீதான ஒரு நம்பிக்கை என்கிற அடிப்படையில் அவர்கள் இந்த பக்கம் ஆதரவும் கொடுத்திருக்கிறார்கள். இதுல ரொம்ப முக்கியமான புள்ளியா நான் என்ன பகிர்ந்தேன் சார், கேரளால இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸ் கட்சியும் ஒரே கூட்டணிக்குள்ள இருக்காங்க. அங்க அமைச்சரவையை பகிரவும் இருக்காங்க. வழக்கமா கேரள அரசியல் நடைமுறை அதுதான். காங்கிரஸோடு நீண்டகால உறவுல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு. தமிழ்நாட்டுல எப்படி திமுகவோடு அவர்களுக்கு உறவு இருக்கிறதோ அது போன்று அகில இந்திய அளவுல கேரளாவில் ரொம்ப குறிப்பா காங்கிரஸ் கட்சியோடு அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் 2 பேரும் தான் தேர்தலை செஞ்சாங்க. 20 இடங்களுக்கு மேல ஜெயிச்சிருக்காங்க கேரளால. சோ அப்ப அவர்கள் அமைச்சரவையிலும் அங்கு பங்கேற்கிறாங்க. அது காலம் காலமாக நடைமுறை தான். எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் சொல்கிறதோ அங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சோ அந்த அடிப்படையில் காங்கிரசும் அவர்களிடம் ஒரு நல்லெண்ணமாக பழகி வந்தது ஒன்று. இன்னொன்று, கிட்டத்தட்ட இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட பின்பு திமுகவோடு தேர்தல் ரீதியான உறவு தொடர்கிறது. வழக்கம் போலவே அந்த கூட்டணி தொடர்கிறது. இன்னொரு பக்கத்துல ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி எதுவும் வந்துவிடக்கூடாது, மதவாத சக்திகளுக்கான காலூன்றல்கள் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்கிற புள்ளியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடதுசாரிகளுடைய தெளிவான அந்த நிலைப்பாட்டிற்கு பின்பு கொஞ்சம் முன்வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒருவேளை விசிக கொடுக்கல, ஆதரவை கொடுக்கல, 118க்கு 2 எண்ணிக்கை குறையுது, ஐயுஎம்எல்ட்ட இருக்கக்கூடிய இந்த 2 சேர்ந்தா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்குது, அந்த அடிப்படையில் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஆனால் விசிக கொடுத்த பிறகும் கூடுதலாக இவங்க கொடுக்கறது 120 தான் அந்த எண்ணிக்கை உயர்த்துகிறது. 3 முறை போய் பார்க்குறாங்க ஐயுஎம்எல்ல. தாவேகா நிர்வாகிகள் 3 முறையும் அவங்க ஆதரவு இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. மீண்டும் முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலினையும் சந்தித்து பேசுறாங்க. கடைசி நேரத்தில் விசிக கொடுத்த பிறகு அந்த நிலைப்பாட்டை மாத்திக்கிறாங்களே ஐயுஎம்எல். ஆமா, அது கிட்டத்தட்ட திமுகவுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுல எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாது என்பதை உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு கொடுக்குறாங்க. இந்த திமுக 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு, இந்த அண்மையில் நடந்த 2026 சட்டமன்ற தேர்தல முதல்ல கூட்டணிக்கு பேச அழைத்த கட்சியே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான். முதல்ல 3 தொகுதிகளாக இருந்த அவர்களுக்கு குறைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம 2ஆக கொடுக்கப்பட்டது. அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் குறைக்கப்படும் என்பதை சமீட்சையா முதல்ல வெளிப்படுத்துறதும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான். அந்த அளவுக்கு திமுகவுக்கும் அவர்களுக்குமான ஒரு உறவு இருக்கிறது. அப்ப அவர்கள் நீண்டகால உறவு. அந்த உறவை தான் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. ஒருவேளை இந்த பக்கம் ஆதரவு கொடுத்து விஜய் தரப்பு வலுப்பெற்று விட்டு அதனால் திமுக ஏதாவது மனத்தாங்களாக நினைத்துவிடக் கூடாது என்பதனால கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம். பட் விசிக கொடுத்த பின்பு 118 என்கிற எண்ணிக்கை வந்த பிறகு இனி திமுக தன்னால் தாவேகா வந்தது என்று தன் மீது எந்த வருத்தமும் பட்டுவிடக் கூடாது என்கிற எண்ணத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்திருக்கலாம். அப்படியான ஒரு பார்வையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொஞ்சம் தாமதமாக கொடுத்ததற்கு அல்லது 118 தாண்டிய பின்பு கொடுத்ததற்கு ஒரு காரணமாக இருக்கும். பட் காங்கிரசும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவத்தை சுட்டிக்காட்டி அமைச்சரவையில் அங்கு பங்கேற்கிறாங்க. அது இயல்பான ஒன்று. அங்க இதே மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கிடையாது, இயல்பாகவே கொடுப்பாங்க கேரளால. அந்த ரிலேஷன்ஷிப்பை பயன்படுத்தி அவர்களும் முயற்சி எடுத்தார்கள். பட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆடியது ஒரு பாதுகாப்பான ஆட்டம். கிட்டத்தட்ட பாலுக்கும் காவல் பூனைக்கும் காவல்னு சொல்றது மாதிரி கிட்டத்தட்ட அவர்கள் திமுக எந்த வருத்தமும் பட்டுவிடாத அளவிற்கு அவர்கள் ஏற்கனவே அங்கு விசிகவும் ஆதரவு கொடுத்து 118 என்கிற எண்ணிக்கை எட்டிய பின்பு எஞ்சி கூடுதலாக ஒரு 2 இடங்கள் அப்படின்னு வருகிற பொழுது அது ஒரு 120 ஒரு பாதுகாக்கப்பட்ட எண்ணிக்கைக்குள்ளேயும் போகிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஆதரவுனாலும் இந்த மேஜிக் நடக்கல. அப்ப இது திமுக தாவேகா 2 பேருக்கு இடையிலுமே அவர்கள் நல்லுறவை மெயின்டைன் பண்ணிக்க உதவும். பட் விசிக திருமாவளவன் அவர்களை இன்னைக்கு உண்மையிலேயே நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு இடத்தில் இருக்க. தொடர்ந்து அவரை முன்னிறுத்தி
முதல்வர் கேட்கிறார், துணை முதல்வராக ஆகப் போகிறார், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதை கேட்க போகிறார், இதை கேட்க போகிறாங்க. விசிகாவினுடைய நிர்வாகிகளே பதிவு போட்டாங்க, இது திருமாவின் காலம்னு போட்டாங்க. இத்தனையும் கடந்தவர் 2 புள்ளியில இணைந்திருக்கிறார். ஒன்று, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக. இன்னொன்று, ஆளுநர் வேறு வகையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர் இந்த அணியை அதற்கு அவரும் திமுக பக்கம் தான் தேர்தல் ரீதியான உறவுகள்ல தொடர்கிறார். இங்க திருமாவளவன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்த போதும் கூட அந்த வாய்ப்பை பேரமாகவோ வேறு வலிமையாகவோ மாற்றாமல் இவ்வளவிற்கும் தாவேக்காவும் சீமானும் RSS பெற்றெடுத்த குழந்தை என்றெல்லாம் கடந்த காலங்களில் விமர்சித்திருந்தாலும் கூட எல்லாவற்றையும் புறந்தள்ளி விட்டு இந்த நேரத்தில் ஒரு நிலையான அரசு அமைய வேண்டும் என்பதற்காக இதுக்கெல்லாம் தொடக்க புள்ளி திருமாவளவன் தானே. அவர்தானே காட்டுமன்னார் கோவில் தொகுதியில போட்டியிடுவேன் அப்படின்னு முதல்ல சொல்றாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் மாத்திக்கிறாரு. தேர்தல் முடிவு வருவதற்கு 2 தினங்களுக்கு முன்பு அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கிறாரு. தொங்கு சட்டசபை வரும் அப்படின்னு நானே கணிச்சேன்றாரு. தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் சூழல் மாறுன்றதுனால தான் நான் போட்டியிடணும்னு நினைச்சேன் அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்றார். இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிற இந்த விசிகாவுடைய கருத்தியலை அவர் தொடக்க காலத்திலிருந்து வச்சிருந்தாலும் இந்த தேர்தல் சமயத்துல வாக்குப்பதிவுக்கு முன்னும் பின்னும் அவர் அணுகுன விதம் அப்படிங்கிறது அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அது திமுகவே வந்திருந்து வெற்றி பெற்று எண்ணிக்கை குறைவாக இருந்தால் கூட அந்த அழுத்தத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்ததை தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து. ஆமா சார், நிச்சயமா கடந்த காலங்களில் அவருடைய அணுகுமுறை ரொம்ப குறிப்பாக நீங்க சொன்னதை போல காட்டுமன்னார் கோவிலில் தானே போட்டி என்கிற தொடங்கி இன்னைக்கு நேற்று இல்ல, 2016 மக்கள் நல கூட்டணி உருவானதே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அதற்கு முன்பே மக்கள் நல கூட்டு இயக்கம் அப்படிங்கிற பேர்ல விசிகா சார்பில் புத்தகங்கள்லாம் கூட போட்டிருந்தாங்க. இத ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி. பட் இந்த அரசுல அவர் ஏன் பங்கேற்கலன்னா, ஒரு புதிய பிளேயர் முதல் முறையை ஆட்சி அமைக்கிறார். அதனுடைய நல்லது நடந்தாலும் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும், மோசமான செயல்பாடுகளா இருந்தாலும் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். அந்த அச்சம் அவருக்கு இருக்கு. நீங்க திமுக போன்ற ஒரு கட்சி, அதிமுக போன்ற ஒரு கட்சினா அதுல நீங்க ஆட்சியில் பங்கெடுப்பது என்பது அவர்களுடைய நிறை குறை 2க்கும் அவர்கள் கடந்த காலங்கள் நிரூபித்திருக்கிறார்கள். 31 ஆண்டுகள் ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 75 ஆண்டு பாரம்பரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் உள்ள இயக்கம். பாஜக எதிர்ப்பு அதை கூர்மையாகத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க தாவேக்காவோட திமுக கூர்மையாகத்தான் இருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களுக்கு அந்த இடமும் ஒரு சந்தேகத்திற்குரியதாக இருக்கு. ஆளுநர் இவ்வளவு தூரம் செய்கிறார், 3 முறை பதவி ஏற்பிற்கு நேரடியாக சென்று கேட்ட பிறகு கிடைக்க மாட்டேது. கிட்டத்தட்ட இவர் பாஜகவை இன்னும் எதிர்க்கல. காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ்ல இருந்து போய் ஆளுநர் அலுவலக முற்றுகைன்னு அறிக்கை விடுறாங்க. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கண்டிக்கிறாங்க, திருமாவளவன் அவர்கள் கண்டிக்கிறாரு, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்டிக்கிறாங்க. அப்ப இவர் சில நிபந்தனைகள் இல்லாமல் ஆதரவு கொடுக்கறதுக்கு காரணம், அந்த அமைச்சரவையில பங்கெடுத்தா இவர் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு தானும் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். அந்த இடத்துல அவருக்கு ஒரு நெருடல் இருக்கு. வரலாறு முக்கியம். நம்ம இவ்வளவு நீண்ட நெடிய பயணம் செய்துட்டோம், அந்த வரலாற்றுல அந்த பக்கம் எப்படி எழுதப்படும் என்று யோசித்திருக்கலாம். அந்த புள்ளியில தான் திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் ஆட்சி அதிகாரத்தை விட்டு நகர்ந்து நிற்கிறார். இதே திமுக ஒரு மைனாரிட்டி அரசாக வந்திருந்தால் 100% பொறுப்பு பங்கேற்றிருப்பார். அதிமுக ஒரு மைனாரிட்டி அரசாக வந்திருந்தால் 100% பங்கேற்றிருப்பார். அவர் தாவேக்காங்கிறவங்க ஒரு புதிய பிளேயர்னால அவங்களோட ஆட்டம் எப்படி இருக்கும்னு தெரியாம, அது நல்லது செய்தால் பாராட்டுகள், மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளலாம். அதன் மீதான எதிர்மறையான விஷயங்கள் ஒருவேளை வந்துருச்சுன்னா அந்த வார்த்தை நாமும் சுமக்கணும், பாஜகவையும் விமர்சிக்கல. சனாதன எதிர்ப்புங்கிற தம்முடைய அந்த கூர்மையான நிலைப்பாட்டிலையும் அது சில சேதத்தை உருவாக்கிடக்கூடாதுங்கிற அச்சமும் கவனமும் இருந்திருக்கு. ஓகே, திரு சுகுணாதிவாகர், இறுதி வரை திமுக தலைவரோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க. திரு திருமாவளவனும் இடதுசாரிகளும் ஒரு கட்டம் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. IUML நேற்று வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க. நிலையான அரசு அமையணும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற புள்ளியில் மட்டுமே நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். திமுகவுடனான கூட்டணிங்கிற நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இதில் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் வெளியேறிவிட்டதுங்கிற விமர்சனங்களை கடந்து நிலையான அரசு அமையணும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாதுங்கிற புள்ளியை நோக்கி அவர்கள் நகர்ந்தது சரியான முடிவு தானா? திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறவில்லை. நேற்று இருந்த நிலைமைக்கு இன்றைக்கு இருந்த நிலைமைக்கும் இடையில வித்தியாசம். இன்னும் சொல்ல போனால் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு விஜய் ஒருவேளை முதல்வராக பொறுப்பேற்றார் என்று சொன்னால் கண்டிப்பா அது திமுகவினுடைய ஆதரவோட தான் அவர் பதவியேற்றிருக்காரு. இன்னமும் இந்த ஒருவேளைன்னு டவுட் இருக்கு. இல்ல, நமக்கு ஆளுநர் மாளிகையில செய்தி குறிப்பு, ஏன்னா இது விஜய் படத்தோட நிறைய சஸ்பென்ஸ் நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம். அப்படிங்கிறதுனால ஆளுநர் மாளிகையில நமக்கு செய்தி குறிப்பு வராத வரைக்கும் வெறுமனே தகவல்கள் மட்டும்தான் வெளியாகி கொண்டிருக்கிறது. எண்ணிக்கை கிடைச்சாச்சு இல்ல, ஆளுநரே எண்ணிக்கையோட வாங்கினாரு, 118 கேட்டாரு, 120 அப்படி இல்ல. நீங்க முதல்ல கொண்டு போய் அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி முதல்ல அப்படி அவங்க கொடுக்கல. அவங்க கொடுத்தது நிறைய தவறுகள் அவங்க கொடுத்ததுல இருந்தது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினாலே ஆளுநர் அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டு சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லலாம். அதுதான் வழக்கமான மரபு.
அதை அவர் வந்து கடைபிடிக்கவில்லை. அதில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலையும் தவறுகள் இருக்கிறது, ஆளுநர் தரப்பிலையும் உள்நோக்கம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு வந்து ஒருவேளை இந்த முதல்வர் ஆகிறார் ஆகலை அப்படிங்கிறத தாண்டி இந்த 120 அப்படிங்கிற ஒரு எண்ணை வந்து தமிழக வெற்றி கழகம் அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம்ங்கிறது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் மிக முக்கியமான காரணம். அதுதான் வந்து ரொம்ப வினோதமான ஒரு விசித்திரமான நிலைமை. ஏன்னா வந்து விஜயினுடைய ஒரே ஒரு அஜெண்டா எலெக்ஷன்ல வச்சது ஸ்டாலின் வேண்டுமா விஜய் வேண்டுமாங்கிறது. ஸ்டாலின் தான் வேண்டும் என்று வாக்களித்த மக்களுடைய வேட்பாளர்கள் 11% வேட்பாளர்கள் வந்து இன்னைக்கு 20 வேட்பாளர்கள் அப்படின்னு சொன்னா 118 கிட்டத்தட்ட 12-13% வேட்பாளர்கள்ங்கிறவங்க திமுகவினுடைய ஆதரவினால் வெற்றி பெற்றவர்கள். அவர்கள் விஜய் முதலமைச்சராக வேண்டவே வேண்டாம், ஸ்டாலின் தான் ஆக வேண்டும் என்று சொல்லி வாக்களித்த மக்களுடைய வேட்பாளர்கள் தான் இப்போ வந்து இவங்க ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இல்லை திமுக நேற்று வரைக்கும் என்னன்னா சிபிஐ சிபிஎம் ஆதரவு காங்கிரஸ் கட்சியை வந்து உண்மையிலேயே வந்து காங்கிரஸ் கட்சி எந்தவித அறமும் இல்லாமல் நடந்துக்கிட்டது அப்படிங்கிறத எதார்த்தம். ஏன்னா அவங்க வெற்றி பெற்று வேட்பாளர்கள் கூட போய் பார்க்கல, ஒரு ராஜ்யசபா எம்பியும் அவங்க வாங்கியிருந்தார்கள். எதையுமே இல்லாமல் வந்து காங்கிரஸ் கட்சி தன்னுடைய உறவை துண்டித்துக் கொண்டது. ஆனால் மற்ற கட்சிகள் அப்படி இல்லை. நேற்று சிபிஐ சிபிஎம் ஆதரவு தெரிவித்த போது கூட அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க கூட்டணி அப்படிங்கிறத பற்றி பேசலாம், நாங்கள் நிபந்தனையற்ற வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு தருகிறோம், ஆனால் அதே நேரத்தில் வந்து போராட்டங்கள் மாநில உரிமைகள் காக்கக்கூடிய போராட்டங்களை நாங்கள் திமுகவுடன் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வெளிப்படையாக ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், நாங்கள் வந்து கூட்டணியில் தான் இருப்போம், திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்கிறோம். இதற்கு வந்து என்னன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜனநாயகத்தை காப்பதற்கான ஒரு ஆதரவை தவிர தமிழக வெற்றி கழகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, அவங்களோட நாங்கள் கூட்டணி வரல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எல்லும் அறிவித்து விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு 2 மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்குறேன். ஒன்று என்னன்னா, இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அதாவது பெரும்பான்மை உறுப்பினர்கள் இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க ஏன் வந்து தொடர்ச்சியாக திமுக கூட்டணி வேட்பாளர்களிடமே கேட்டுக்கொண்டிருந்தார்கள்னா, அவங்களும் வந்து ஒரு செக்குலர் பார்ட்டி, அவங்க நினைச்சிருந்தா அதிமுக கேட்டிருக்கலாம் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியிடம் கேட்டிருக்கலாம். அப்படி வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியிடமே அவங்க ஆதரவு கேட்கவில்லை, அவர்கள் திமுக கூட்டணி வேட்பாளர்களிடம் அந்த கட்சிகளிடம் தான் ஆதரவு கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று பார்த்தோம்னு சொன்னா வந்து அமமுகவுடைய வேட்பாளர் ஒருத்தர்கிட்ட அவங்க வந்து வாங்கி இருக்கிறார்கள். அதையும் கூட பார்த்தோம்னா இப்போ அதுவே ஒரு அறமற்ற செயல். நீங்க வந்து சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகளிடம் ஆதரவு கடிதம் கேட்டு தமிழக வெற்றி கழகம் வந்து அனுப்பி இருக்கிறது. அப்படி நீங்க அமமுக தலைவர் டிடிவி தினகரன் நீங்க ஆதரவு கடிதம் கேட்டிருந்தீங்கன்னா அதுதான் ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு அறம். அது இல்லாம ஒரு எம்எல்ஏ வந்து ஆதரவு கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது, அதுக்கப்புறம் அவரை மறுத்திருக்கிறார் என்பதையும் பார்க்கலாம். அது இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அதனாலதான் நான் சொல்றேன் வந்து எல்லாமே தகவல்களாக இருந்து உறுதிப்படுத்தப்படணும். இல்ல தாவேகா தரப்புல நாங்க அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் கிட்ட இது ஆதரவு கேட்டோம், அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தார் கொடுக்கல அப்படின்னு எந்த விளக்கத்தையும் அவங்க தரப்புல இருந்து நேரடியாக இது வரைக்கும் நமக்கு சொல்லவே இல்லை. அவங்க எதை நேரடியாக வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க? 5 நாட்கள் இங்கே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கல. இப்போ சிபிஐ சிபிஎம் வந்து ஆதரவு தந்தாங்க, நேற்று பிரஸ் மீட் நடத்துறாங்க, பிரஸ் மீட்டை தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பிரஸ் மீட் நடத்துறாரு, தன்னுடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கிறார். வன்னியரசு காலையில் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட் அட்டன் பண்றாரு, ஸ்டாலின் அட்டன் பண்றாரு. விஜய் இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய நிலைப்பாடு எதுன்னு சொல்லவே இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக என்ன நடக்கிறது அப்படிங்கிறத எதுவுமே சொல்லவே இல்லை. தேர்தலுக்கு முன்னாலும் அவருடைய நிலைப்பாடுங்கிறது அப்படிதான் இருந்திருக்கிறது, தேர்தலுக்கு பிறகு இப்படிதான் இருக்குது, இனிமேலும் அப்படி இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் என்னன்னா, அமமுகவுடைய வேட்பாளர் ஆதரவு தாவேகாவுக்கு தருகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க சார்பில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. ஆளுநரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது, நமக்கு அது உறுதியாக தெரியவில்லை. ஆனால் டிடிவி தினகரன் அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார். இது என்னன்னா, ஒன்று நீங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணியை சேர்ந்த வேட்பாளரிடம் நீங்க வந்து ஆதரவு கேட்குறீங்க அப்படின்னாலே அந்த மதச்சார்பற்ற கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பம் உடைகிறது அப்படிங்கிறது முதல்ல. இரண்டாவது, அப்படி நீங்கள் கேட்டால் கூட முறைப்படி அவங்க நீங்க கேட்கணும். நீங்க வந்து வன்னியரசிட்ட நேரடியாக நீங்க வந்து ஆதரவு கேட்க போறது இல்லைங்க. நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அலுவலகத்தில் தான் நீங்க ஆதரவு கடிதம் கொடுக்குறீங்க. அது மாதிரி அமமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் டிடிவி தினகரன் நீங்க கொடுத்து கேட்டிருக்கணும். அப்படி இல்லாமல் அவர் நேரடியாக உங்களுக்கு ஆதரவு தந்தார், இல்லை நாங்கள் அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுங்கிறதே அது வந்து அடிப்படையில் வந்து ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு நிலைமைக்கு போயிருக்காரு. இல்லை, நேற்று இரவு திரு டிடிவி தினகரன் ஆளுநரை சந்தித்த பிறகு இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நேற்று நள்ளிரவு அமமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து காமராஜை வந்து அவர் சந்திச்சு ஆளுநர்கிட்ட காமிச்சு மீண்டும் 2 பேரும் வந்து பேட்டிலாம் கொடுக்குறாங்க. இந்த நிகழ்வெல்லாம் நடந்த பிறகுதான் திரு திருமாவளவன் ஆதரவு கொடுக்கிறார், ஐயுஎம்எல் ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரி
மதச்சார்பற்ற தன்மையோடு தான் இவர் இருக்கிறாருங்கிறதுல சந்தேகம் வருது, விஜய் மீது சந்தேகம் வருது திருமாவளவனுக்கும் இடதுசாரிகளுக்கும் அப்படின்னா இன்று காலை அந்த முடிவை அவங்க மறுபரிசீலனை பண்ணியிருந்திருக்கலாமே. சிபிஎம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்போதுமே வந்து மற்றவர்களுடைய அமைச்சர்கள் பங்கெடுக்க மாட்டார்கள். மன்மோகன் சிங் ஆட்சி காலகட்டத்திலேயே வெளியிலிருந்து தான் அவங்க ஆதரவு தந்திருக்கிறாங்க. இடது முன்னணி அமைச்சரவை வந்து பொறுப்பேற்கிற பொழுது மட்டும்தான் அவர்கள் அமைச்சர்கள் பங்கேற்பார்கள். அதே மாதிரி தான் நேற்று அவர்கள் வெளியிலிருந்து தான் ஆதரவுனாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடியவர்கள். நேற்று வந்து பார்த்தோம்னா இவர் வன்னியரசுமே பதிவு போட்டிருந்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் வந்த உடனேயே திருமாவளவனுடைய அறிக்கை என்பதை நாங்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்திருக்கிற கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு மக்கள் வாக்களித்திருக்கார்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இருந்தாலும் அந்த நேரத்தில் சிந்தனை செல்வன் ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-4:30 மணிக்கு தான் அவர் வந்து ஆதரவு கடிதத்தை அவர் கொடுத்தார். காலையில் கொடுத்ததாக சொல்லப்படுவதுங்கிறது வந்து நேரம் தாமதமாகி 4-4:30 மணிக்கு தான் வந்து தரப்பட்டது. அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு, அதாவது கூட்டணி ஆட்சி அல்லது துணை முதலமைச்சர் அல்லது வந்து அமைச்சர்கள் பங்கெடுப்பது அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2 காரணம். ஒன்று என்னன்னா இவங்க அமமுக ஆதரவு போயிட்டாங்க அப்படிங்கிறப்பயே வந்து ஒரு நம்பகத்தன்மை இழந்து விட்டார்கள். இன்னொன்று இவர் துணை முதலமைச்சர் திருமாவளவன் என்று நேற்று தகவல்கள் சொல்லப்பட்டதற்கு பிறகு இன்னைக்கு மாலை வரைக்கும் பார்த்தோன்னா திருமாவளவனை கடுமையாக விமர்சித்து தாவேகா தரப்புல இருந்து நிறைய சமூக வலைத்தள பதிவுகளை பார்க்கணும். அது நிறைய கண்டிப்பா அவங்களை கட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்ம வந்து ஒரு அரசு கவிழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வெளியிலிருந்து நம்ம ஆதரவை தருவோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் என்பது இன்னமும் ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த கட்சியாக இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறார்கள். ஐயுஎம்ல பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல இருந்து ரொம்ப தெளிவாக சொன்னது, நாங்கள் திமுகவோடு தான் இருப்போம், இன்றைக்கும் இருப்போம், நேற்றும் இருந்தோம், இன்றைக்கும் இருக்கிறோம், நாளையும் இருப்போங்கிறது. 2 முறை அவர்கள் மீண்டும் மீண்டும் போய் அவங்க அலுவலகத்தில் போய் பேசுறாங்க. அதுக்கு பிறகு ஐயுஎம்ல ஆதரவு தந்துட்டாங்கன்னே தகவல்கள்லாம் வந்தது. அதற்கு பிறகு ஐயுஎம்எல்ஏ அறிக்கை விட்டார்கள், நாங்கள் வந்து தாவேகாவுக்கு நேரடி ஆதரவுலாம் கிடையாது, நாங்கள் வந்து கவர்னர் ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாட்டை செய்வதற்குத்தான் ஆதரவு அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் என்னன்னா வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு திரு விஜய் அவர்களுக்கான பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைத்தது. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்னு விமர்சனம் வந்த நிலையில அதற்கு இடதுசாரிகள் விசிக தரப்புல ஆதரவும் இல்லை, விருப்பமும் தெரிவிக்கல அப்படின்னு பேசப்பட்டது. திருமாவளவன் முதல்வராக முன்னிறுத்தப்படுகிறார், பொது தலைவராக அவர் முன்னிறுத்தப்படுகிறார், திமுகவும் அதிமுகவும் அதற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நேற்றிலிருந்து பேசப்பட்டது. அதனால தான் திருமாவளவன் காலதாமதம் செய்கிறார். ஒருவேளை முதல்வராக ஆவதற்கான வாய்ப்புகள் கனிந்தால் அந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் நினைப்பதாகலாம் பேசப்பட்டது. ஒருவேளை இந்த முயற்சிகள் அதிமுக திமுக தரப்பில் எடுக்கப்பட்ட முயற்சிகள், திருமாவளவன் தரப்பில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் சாத்தியமாகாத நிலையில இவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவுங்கிற அந்த உறுதியான நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் பார்க்கலாமா? இது எல்லாமே தகவல்கள் தான், யூகங்கள் தான். ஏன்னா யாருமே அதை வந்து திட்டவட்டமாக சொல்லவில்லை. நேற்று வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் பேபி சொன்னதை கூட அவர் வந்து மறுத்திருக்காரு. இதெல்லாமே வதந்திகள், நான் கேள்விப்பட்டதான். அதிமுக தரப்பிலும் தான் அப்படியான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரே தவிர எதுவுமே வந்து ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அப்படியான சாத்தியங்கள் இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாது. ஒருவேளை அப்படி அமைந்திருந்தால் கூட அதுல எந்த விதமான ஆச்சரியமோ இன்னும் சொல்ல போனா தவறோ கூட கிடையாது. ஏன்னா வந்து இப்ப வந்து அமைந்திருப்பதுங்கிறது வந்து நீங்க 3 முதலமைச்சர் வேட்பாளர்கள் வைத்திருக்க பொழுது விஜய்க்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி 30-35% பேர் வாக்களித்திருக்க பொழுது இந்த 85% வாக்குப்பதிவுல 50% பேர் விஜய் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஸ்டாலின் அல்லது எடப்பாடி தான் ஆக வேண்டும் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறார்கள். 108 எம்எல்ஏக்களுக்கான வாக்குகள் மட்டும்தான் விஜய் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 126 எம்எல்ஏக்களுக்கான மக்களுடைய வாக்குகள் விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்பதற்காக தான் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப யாரும் யாரோடும் சேர்ந்தும் ஆட்சி அமைக்கலாம் என்பதை இன்னைக்கு இந்த தேர்தல் முடிவுகள் அளித்திருக்கக்கூடிய சாத்தியங்கிறனால திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைத்தால் கூட அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. மக்களுடைய தீர்ப்புங்கிறது அதுதான். ஆனால் அதற்கான நடைமுறை சாத்தியங்களை அல்லது அதை விரும்பவில்லை அல்லது அந்த முயற்சி வந்து தோல்வி அடைந்து விட்டது ஏதோ ஒரு அடிப்படையில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி ஆளுநர் அலுவலகத்து வரைக்கும் போயிருக்காங்களே கூட்டணி கட்சிகள், விருப்பம் இல்லாம கொடுக்குறாங்க, இல்ல போனா போதுன்னு கொடுக்குறாங்க, ஒரு நிலையான ஆட்சி அமைக்கணும்னு கொடுக்குறாங்கன்னு ஒரு மேம்போக்கான எண்ணத்தோடு கொடுத்த மாதிரி தெரியலையே. விஜயோடு ஆளுநர் அலுவலகம் போய் உட்கார்ந்துருக்காங்க, 1 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்துல அந்த ஆதரவை அவங்க இந்த அழுத்தமாக பதிவு செய்கிற மாதிரி தெரியுது. நேற்று ஜனநாயகம் படத்துல தயாரிப்பாளர் போனாரு, அவரு என்ன ஆதரவு கொடுக்க போனாரு? ஏதாவது துணை முதலமைச்சர் பொறுப்பு தர போனாங்களா? அதனால வந்து இவங்க தார்மீக ரீதியாக ஆதரவு தந்து விட்டார்கள். அப்ப விஜய் அழைக்கிறார் என்கிற அடிப்படையில் அவங்க வந்து போயிருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் வந்து அவங்க நாளை தேர்தலை எப்படி சந்திப்பாங்க? இப்போ நீங்கள் வந்து ஒரு தொகுதியை வந்து ரிசைன் பண்ணணும், விஜய் வந்து பெரம்பூரையோ அல்லது திருச்சிக்கிழக்கையோ ரிசைன் பண்ணணும், அடுத்த ஓராண்டில் உள்ளாட்சி தேர்தல் வரப்படுகிறது, 3 ஆண்டுகள் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது அப்படிங்கிற பொழுது
இப்போது இருக்கக்கூடிய நிலைப்பாடின்படி அவர்கள் திமுக கூட்டணியில் தொடரப் போகிறார்கள் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கப் போவதில்லை என்கிற முடிவு எடுத்து விட்டார்கள். அவர்கள் விஜயின் அழைப்பின் பேரில் அவங்க போயிருக்கலாமே தவிர மற்றபடி விஜயின் தலைமையிலான ஒரு கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற முடிவுகள் நம்ம வந்துவிடவே முடியாது. திரு ஷபீர், எளிதான அணுகுமுறை மூலமாக ஓரிரு நாட்கள்ல முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய முடிவுகளை இத்தனை நாட்கள் காலதாமதம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளாக என்ன நடந்துச்சு? ரொம்ப எளிதா முடிச்சிருக்கலாமே அப்படின்னு தானே சொல்றாங்க தலைவர்கள். இல்லை, எளிதாக முடிக்கணும் அப்படின்னா அவர் அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ணி உள்துறை அமைச்சர்கிட்ட பேசியிருந்தார்னா அதிமுக ஆதரவோடு அவர் முதலமைச்சர். ஷபீர், கடைசி நேர தடைகளை திரு விஜய் தகர்த்தது எப்படின்னு பேசிட்டு இருந்தோம். விஜய்க்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று ஈஸி ரூட்னா என்னன்னா, நீங்கள் பாஜகவை நாடி இருக்கலாம், உள்துறை அமைச்சர் அல்லது பாஜக தலைவர்கள் யாரேனும் தொடர்பு கொண்டு எனக்கு 108 சீட்டு தான் கிடைத்திருக்கிறது, அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு 47 இடங்கள் கிடைத்திருக்கிறது, எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னா இந்நேரம் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றிருப்பார். எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் விஜய் சோஸ் டு டேக் அ டிஃபிகல்ட் ரூட் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதை. ஏன்னா இது ஒரு அரசியல் கணக்குகளை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை அப்படி. தமிழ்நாட்டுக்கு எது தேவை, தமிழ்நாட்டுக்கு எது தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு தேவை என்பது ஒரு செக்குலர் கவர்மெண்ட். தமிழ்நாட்டில் ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கம் தான் இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த புரிதலோடு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான். அதற்கு தான் இவ்வளவு காலதாமதம், அதற்கு தான் இவ்வளவு போராட்டம், அதற்கு தான் இவ்வளவு தடைகள், அதற்கு தான் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்றது வந்திருக்கிறது. இப்போ நீங்கள் இதையே அதிமுகட்ட கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இது முடிஞ்சிருக்கும். பாஜகவும் கொண்டாடி இருப்பார்கள். தமிழகத்தில் ஒரு 2 திராவிட கட்சிகளையும் அகற்றிவிட்டு அல்லது திமுகவை அகற்றிவிட்டு நாங்கள் என்டிஏ ஆதரவோடு ஒரு அரசாங்கத்தை நாங்கள் உட்கார வைத்திருக்கிறோம் அப்படின்னு அவங்களும் பெரிய அளவில் அதை பேசியிருப்பார்கள். ஆனால் அமமுக வேட்பாளர் திரு காமராஜையும் தாவேகா தரப்பு அணுகியதாக பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம், நீங்கள் இவ்வளோ 47 எம்எல்ஏக்களை அணுகல, அதிமுக அணுகல, காமராஜர் பேசினது அப்படின்றத நீங்கள் சொல்றீங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கிறது என்னன்னா, திமுக அதிமுக என்ற இந்த இருதுருவ அரசியல் என்பது உடைக்கப்பட்டிருக்கிறது. 3வதாக தாவேகா எமர்ஜ் ஆயிருக்கு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்திருக்காங்க. இப்போ அவங்கள திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு நாளில் மாறி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது அப்படின்றது ரொம்ப கடினம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, ஆன்டி பிஜேபி அப்படின்ற அந்த சென்டிமெண்ட்ல, அந்த ஸ்டாண்ட்ல விஜய் உறுதியாக நின்றிருக்கிறார். பல பிரஷர் அவருக்கு வந்திருக்கு, பட் உறுதியாக இருந்திருக்கிறார். வேற எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னா கூட அந்த ஆப்ஷன் அவர் எடுத்திருப்பாரா அப்படின்றது கூட கேள்விக்குறிதான். ஏன்னா அது ஈஸி ஆப்ஷன். ஆனால் ஆன்டி பிஜேபி அப்படின்னு அவர் நின்னதன் விளைவு தான் சிபிஎம், சிபிஐ, விசிகா, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு அதை உருவாக்கி இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக அமைந்தது என்னன்னு பார்க்குறேன்னா, நீங்கள் புதன்கிழமை ஒரு ஆளுநர் மாளிகை போகிறார், முதலமைச்சருடைய கான்வாய் அந்த ஒரு தோரணையோடு அவர் உள்ளே போகிறாரு. போயிட்டு வந்த உடனே அந்த மத்தியானமே காட்சிகள் என்பது மாறுகிறது. அந்த மத்தியானமே பேச்சு ஆரம்பிச்சிருச்சு. திமுக அதிமுக கூட்டணி உருவாகிறது, அவங்க ஒரு முயற்சியை பண்ணுறாங்க. அதாவது மக்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பை மாற்றி அமைப்பதற்கான ஒரு முயற்சியை இங்கே நடக்கிறது. ஒரு ஜனநாயக படுகொலை நாம் மணிப்பூரில் பார்த்துருக்கோம், கோவாவில் பார்த்துருக்கோம், மற்ற மாநிலங்களில் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டிலையும் அது நடைபெறுகின்றது அப்படின்ற ஒரு கேள்வி என்பது வந்தது. நீங்கள் திமுக அதிமுக எப்படி நீங்கள் சுத்து போட்டாலும் அவங்க ஒன்றா வர முடியாது. சுகுணா சொல்கிறாரு, ஒன்றா வந்தாலும் தப்பில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது அது எப்படி அவர் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. பட் அது பேசிக்காகவே ஃபண்டமெண்டலி இட் இஸ் ராங். அவங்க 2 பேரும் ஒருத்தர் எதிராக எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள். அவங்க 2 பேரும் விஜய் அப்படின்ற ஒரு நபர் முதலமைச்சர் ஆகிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒன்றா வராங்க அப்படின்னா அது அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கை கிடையாது. விஜய் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபர் வந்தால் அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டுவிடும், அவர்களுடைய அரசியல் முடிந்துவிடும் அப்படின்ற ஒரு அச்சத்தின் பெயரில் அவர்கள் ஒன்றிணைகிறார்கள் அப்படின்ற அந்த கேள்வியும் தமிழ்நாட்டுடைய இருதுருவ அரசியலின் தன்மை மாறி இருக்கு. அப்போ இந்த இடத்துல அதனால நாங்க ஒண்ணு செய்யறோம், இனிமேல் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலை வருகிற போது பீகார் மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி அதெல்லாம் நீங்க அடுத்தது பண்ணலாம். ஆனா இந்த தேர்தலில் நீங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் போது அந்த வாய்ப்பை தட்டி பறிக்க வேண்டும்.
அதை அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல இந்த காய் நகர்த்தல்கள் நடக்கிறது அப்படின்னா அதை நாம இதை யார் ஸ்கிரிப்ட் பண்றா, எங்கிருந்து சொல்லப்பட்டு இது நடக்கிறது, இதுல டெல்லியோடைய ரோல் என்ன, பாஜகவுடைய ரோல் என்ன அப்படின்ற அத்தனை கேள்விகளும் இதுல வருகிறது. அப்போ இங்க சிபிஐ சிபிஎம் இடதுசாரிகள் விஜய்க்கு ஆதரவுனா ப்ரீபோல் அலைன்ஸ்ல அவங்க இல்ல, விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை. எம்ஏ பேபி அவர்களும் சிபிஎம் உடைய பொதுச் செயலாளர், அதே போல இங்க இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு கட்டத்துல என்ன வருது அப்படின்னா, இது முற்றிலுமாக வேறு விதமான ஒரு காட்சிகள் இங்க அரங்கேறப்படுகிறது, ஒரு ஜனநாயக படுகொலை இங்க நடந்து விடுமோ அப்படின்ற அந்த அச்சம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கவர்னர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி இங்க அமல்படுத்தப்படுவா அப்படின்ற ஒரு அச்சம். இது இரண்டும் உங்களுக்கு பாஜகவுக்கு வழிவகுக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனநாயக படுகொலை அப்படின்றது என்ன, ஒரு மேண்டேட் இன்னைக்கு யாருக்கு கிடைத்திருக்கிறது, மக்களுடைய ஆதரவு என்பது விஜய்க்கு தான் இருக்கிறது. நீங்க விஜய்க்கு வெறும் 108, மற்றவங்களுக்குலாம் 126 அப்படின்னு பேச முடியாது. மற்றவங்களும் யாருன்னா, நீங்க விஜய்க்கு அந்த மேண்டேட் கொடுத்துருக்காங்க, மற்றவங்களாம் தனித்தனியா தான் நின்னாங்க. என்டிஏ தனி, திமுக தனி. இப்ப எல்லாமே ஒரே கூட்டணியில வந்துட்டாங்களா, ஒரே நேர்கோட்டில் வந்துட்டாங்களா அப்படின்றது கிடையாது இல்லையா? அப்ப அந்த ஒரு வாதமே ரொம்ப அபத்தமான ஒரு வாதம். இப்ப இந்த முயற்சிகளை திமுகவோடு கூட்டணி இருந்த கட்சிகளும் விரும்பல, இந்த முயற்சிகள் விரும்பல. அதன் விளைவுதான் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அவங்களுக்கு எப்படி விஜயை நம்ம ஆதரிக்கிறது, ப்ரீபோல்ல நம்ம இல்ல, கூட்டணியில திமுக கூட்டணியில தான் இருந்தோம், அப்ப எப்படி நம்ம ஆதரிக்கிறது அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்தில் பாஜக ஸ்கிரிப்ட் பண்ண ஒரு விஷயம் இங்க அரங்கேறுகிறது, ஒரு ஜனநாயக படுகொலை நடந்து விடுமோ. ஏன்னா எம்ஏ பேபி பயன்படுத்தின அந்த வார்த்தை சப்வர்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி. நீங்க இங்க ஜனநாயகம் ஏதோ ஒரு வகையில அந்த மேண்டேட்டை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முயற்சி நடக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒருபோதும் நாம் துணை போகக்கூடாது அப்படின்னு தான் சிபிஐ சிபிஎம் இந்த நடவடிக்கை எடுத்தாங்க. அதே பாணியில விசிகே தலைவர் திருமாவளவன்களும் அந்த முடிவை எடுத்திருக்கிறார். ஐயுஎம்எலுக்கும் அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை எல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்களையும் அவங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இந்த 4 கட்சிகளுடைய ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பிரதானமானது. மக்களுடைய மேண்டேட் லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா தாவேகா இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரு ஃப்ரண்ட்ல பெரிய அளவுல விஜய் உறுதியாக அரசுக்கு அரணாக இருக்க போறாங்க, நின்னார், விஜய் நிக்கிறாரு அப்படின்றதுக்காக இந்த கட்சிகள் அவருக்கு அரணாக வந்திருக்கிறது. மாறாக திமுக அனுப்பி விட்டு நீங்க கூட போய் நில்லுங்க அப்படின்னு சொல்றது அது அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு முடிவாகவும் இருக்காது, இந்த கட்சிகளை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படி பேசுறது. ஓகே திரு அக்னிஷன், இறுதி வரை சிரமப்பட்டாவது ஒரு மதச்சார்பற்ற அணியை கட்டமைத்திருக்கிறார், அந்த கட்சி தலைவர்களின் ஆதரவை திரு விஜய் பெற்றிருக்கிறார்னா, இறுதி வரை எந்த முயற்சியும் செய்த பாஜகனாலேயோ அதிமுகனாலேயோ அமமுகனாலேயோ திரு விஜயை அணுகவே முடியல, தங்களுடைய பங்களிப்போடு ஒரு அரசை அமைக்கவே முடியலங்கிற ஒரு பின்னடைவோடும் பார்க்கப்படுது என்டிஏ கூட்டணி. இந்த 118 வரவிடாம தடுத்தது என்டிஏ கூட்டணியா? அது எப்படி என்டிஏன்னு சொல்றீங்க? பாஜக சொன்னாங்க, அவங்க அப்படித்தான் சார் சொல்லுவாங்க. ஆளுநர் மீதான விமர்சனம் வைக்கிறாங்க. நான் இப்ப சொல்றேன்னு, திமுக எதிரின்னு சொன்னீங்கல்ல, திமுக கூட்டணியில் நின்றவர்களைத்தானே நீங்க அரசாங்கம் அமைப்பதற்கு பயன்படுத்துறீங்க, தேவைப்படுது. அப்ப அதுக்கு பொருள் என்ன? இப்ப நீங்களே கொள்கையில மாறிட்டீங்க. அரசு அமைப்பதற்கு முன்னாடியே திமுகவுக்கு போட்ட ஓட்டை வைத்துத்தான் இப்படி வச்சுக்கிறோமா? தாவேகா திமுக கூட்டணி கட்சிகளின் ஆட்சி ஒத்துக்கிறீங்களா? மதச்சார்பற்ற என்ன மதச்சார்பற்ற என்னத்தை நிரூபிச்சிட்டீங்க இங்க? மதச்சார்பற்றன என்ன சார்? எதுல நிரூபிச்சீங்க? இப்படி ஒரு பூச்சாண்டியை காட்டி 118 எங்களால் எடுக்க முடியவில்லை, அதற்கான கேடயம் மதச்சார்பற்ற, அதனால நீங்க வாங்க, அதானே? இல்ல அது ரொம்ப கடினமான பாதையா இருந்தாலும் அதை தேர்ந்தெடுக்க. என்ன கடினமான பாதை? கடினமான பாதை இதுவரைக்கும் ஆட்சி அமைக்க போறது கடினமான பாதை இல்ல. 60 ஆண்டு கால ஆட்சியில எவ்வளவோ நலத்திட்டங்களையும் கல்வி, அடிப்படை கட்டமைப்பு உயர்த்தி காட்டிய திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு முதல் ஆட்சியை இன்னைக்கு 67க்கு பிறகு 2026 கொண்டு வர்றாங்கன்னா இனிமேலுக்கு தான் இதுக்கு சவாலே இருக்கிறது. இவ்வளவு நாள் நாம்
நிஜத்தை வைத்து இந்த நாட்டை நாம் காங்கிரஸ் விட்டுட்டு போனாங்கல்ல, அவங்க விட்டுட்டு போனதுக்கு பிறகு அதை திராவிட கட்சிகள் பின்தொடர்ந்தன. இல்லை, அப்ப எல்லாருமே புதுசு தானே சார். இப்ப காங்கிரஸ் விட்டுட்டு போகும்போது திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அவங்க நிர்வாகத்திற்கு புதுசு தானே, அப்படித்தானே நடந்திருக்கும். கரெக்ட், நல்ல கேள்வி சார். அப்ப தாவேக்கா வரும்போது புதுசு தானே. திராவிட கட்சியினால இதை சமாளிக்க முடிஞ்சதுன்னா புதிய கட்சினால தாவேக்கனாலையும் சமாளிக்க முடியும் தானே. அது கரெக்ட் தான். ஆனா 57ல 15 சட்டமன்ற உறுப்பினர், 62 எண்ணிக்கை கூடுது, 67ல தான் ஆட்சிக்கு வர்றாங்க. 2 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியா இருந்தாங்க. யாரு? திமுக, பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினால். அதற்கு பிறகுதான் காங்கிரஸ் அகற்றிட்டு திமுக ஆட்சிக்கு வருது. ஆனால் இவர்களுக்கு எதிர்க்கட்சி அனுபவம் இல்லை, ஆளுங்கட்சி அனுபவமும் திமுக கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பால் இந்த அரசாங்கம் நடக்க போகுது. அப்படிதான். டெல்லி எடுத்துக்கங்க, கெஜ்ரிவாலுக்கும் எதிர்க்கட்சி அனுபவம் போகாதீங்க சார். அவரும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அடுத்தடுத்த முறை வெற்றி பெறத்தானே செய்தார். கெஜ்ரிவால் ஆட்சி போயிருச்சு அப்படின்னு இங்கேயும் போயிருமா? அப்படி அர்த்தம் இல்ல. இவங்க இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தாவேகா ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொன்னா, இவங்க விசிகா, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இதெல்லாம் கூட்டணி அமைச்சரவையில் போயிருந்தா கூட இது ஓகே, ஒரு நம்பிக்கையா பெருமூச்சு விட்டு இருக்கலாம். ஆனா நாங்கள் திமுகவோடையும் இருப்போம், கூட்டணியில தாவேகாவுக்கு அரசாங்கம் கிடையாது, அரசுக்கு ஆதரவு அதுக்கும் கிடையாது. விமர்சனிப்போம் சொல்லியிருக்காங்க. ஆட்சி அமைக்க ஆதரவு, மறந்துவிட வேண்டாம், ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு. அதைத்தான கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொன்னாங்க. மாற்றம் வந்தால் அல்லது மக்களுக்கு ஏதாவது நெருடல் வந்தால் நாங்கள் கேட்போம், அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால இவங்க வந்து எல்லாத்துக்கும் என்டிஏ தான் காரணம், ஆகையினால அது வந்து இது பண்ணி விடுச்சு, அது மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஐயுஎம் எல்லாம் இங்க வந்ததுனால அதை சிறுமைப்படுத்தாதீங்கன்னு சொல்றீங்க பாருங்களா. அதனாலதான் இவ்வளவு நாள் இல்ல, அதாவது ஏதோ ஒரு லாப நோக்கம் கருதி இவர்கள் ஆதரவு கொடுக்க போலங்கிற அந்த துணிலனால சொல்றாங்க. எதுவும் லாபம் இல்ல அவங்களுக்கு. நீங்க அரசு அமைப்பதற்கான ஒரு ஆதரவு தான். இல்ல நீங்க இடதுசாரிகள் ஆதரவு கொடுத்தது ஒரே நோக்கம் தான், தமிழகத்தில் ஒரு மதசார்பற்ற ஆட்சி இருக்க வேண்டும் அப்படின்றதுதான். அதுதான் அவர்களுடைய பிரதான நோக்கம். பிஜேபிக்கு எந்த விதத்திலும் இடம் கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு. அப்போ அது வந்து திமுக தரப்புல இருந்து வந்து அவங்கள வந்து நீங்க அங்க போய் சப்போர்ட் பண்ணுங்க, திமுக ஏதோ அனுப்பி வச்சாங்க, திமுக ஏதோ போயிட்டு பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அந்த கட்சிகளை குறைச்சி அவங்களே மறுத்துட்டாங்க. நாங்க திரு ஸ்டாலினை சந்தித்தோம், உங்கள் கட்சி உங்கள் முடிவுன்னு சொன்னாங்க. அந்த கட்சிகளுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு அரசியல் கட்சி, அவங்க சுயமா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. நேத்து திரு சண்முகம் அவர்களே ரொம்ப தெளிவா சொல்றாரு, நாங்க ஏன் திமுக தேர்தலுக்கு முன்னாடியே எடுத்திருந்தா இன்னும் சுயமா இருந்திருக்கும். சார், இப்ப இருக்க அரசியல் சூழலுக்கு முடிவு எடுக்க முடியும். காங்கிரஸ் வந்து 28 சீட்டை வாங்கிக்கிட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் எல்லா செல்வாக்கையும் பெற்றுக்கிட்டு திமுகவை தோக்கடிச்சிட்டு ஆட்சி மாற போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்து இங்க வந்துட்டீங்க பாத்தீங்களா. திமுக ஆதரவை பெற்று முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு அதிமுகல ஒரு எண்ணம் இருந்துச்சு இல்லையா? அதை விட நீங்களா பரப்பி விட்டது, உங்கள் இயலாமையை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்களாக பரப்பி விட்டது. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தை